அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நாளை துல்ஹஜ் மாதத்தின் புனிதமான ஒரு ஜுமா நாள். நாளை மட்டும் இந்த 2 சூறாக்களை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து நமக்கு உதவிகள் தேடி வரும். இந்த வருடம் முழுவதும் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்துமே நமக்கு கபூலாகும். துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. அதில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்முடைய துஆக்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாட்களில் நம்ம அதிக அளவில் அமல் செய்யக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இன்னும் துஆக்களை அதிகம் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு அமலிற்கும் அல்லாஹ் தஆலா பல மடங்கு சிறப்புகளையும் நன்மைகளையும் நமக்கு கொடுக்குறான். இன்னும் இந்த நாட்களில் நம்ம கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்துமே நமக்கு அப்படியே கபூலாகிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை ஜுமா நாளில் ஜுமா தொழுகைக்கு பிறகுல இருந்து நீங்கள் சூரா ஃபாத்திஹாவை 100 முறையும் சூரா நஸ்ரை 100 முறையும் நீங்கள் திக்ரு போல் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துஆக்களை அழுது கேளுங்க. நீங்கள் எப்படிப்பட்ட சோதனையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா சில நிமிடங்களில் உங்களுக்கு பதில் கொடுத்துருவான். நீங்கள் ஓதிய இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவான். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். சூரா ஃபாத்திஹா அப்படிங்கிறது அல்லாஹ் நம்மோடு பேசக்கூடிய ஒரு சூறா. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்திற்கும் அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான். இது எனக்கானது, இது என்னுடைய அடியாருக்கும் எனக்கானது, இன்னும் இது என்னுடைய அடியானுக்கானது, அவன் கேட்கக்கூடிய அனைத்தையுமே நான் கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூறா. இந்த சூறாவை மட்டும் நம்ம ஈமானோட ஒரு முறை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது. நமக்கு பல்லாயிரக்கணக்கான சிறப்புகளையும் நன்மைகளையும் நமக்கு அல்லாஹ் வாரி வழங்குவான். இது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு சூறா. நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். இந்த சூறாவை மட்டும் நீங்கள் ஈமானோட ஒரு முறை ஓதுங்க. ஓதிட்டு நீங்கள் அந்த நொடியில் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்துமே உங்களுக்கு கபூலாகும். இன்னும் நீங்கள் ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையில் நிற்கிறீங்க, இந்த நிமிடம் எனக்கு அல்லாஹ் உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சூறாவை ஓதிட்டு நீங்கள் கேளுங்க. அந்த நிமிடத்திலேயே உங்களுடைய சூழ்நிலைகள் அல்லாஹ் தஆலா மாற்றி தருவான். இது அல்லாஹ் நமக்கு வாக்களித்த ஒரு அற்புதமான சூறா. இதை ஓதி நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதனால் நாளை துல்ஹஜ் மாதத்தினுடைய புனித ஜுமா நாளில் இதை ஒவ்வொருவருமே ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த ஒரு சூறா அப்படின்னா சூரா நஸ்ரு. இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது. இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா அந்த நிமிடத்தில் அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு சூறா, உதவிகளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூறா. அல்லாஹ் இதற்காகவே நமக்கு அருளப்பட்ட ஒரு சூறானே சொல்லலாம். இந்த சூறாவை நீங்கள் எந்த நிமிடத்தில் எதற்காக நீங்கள் ஓதினாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு உடனடியாக உதவிகள் செய்வான். ஆனால் நீங்கள் ஈமானோட ஓதணும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் புரிஞ்சு நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த சூறாவை நீங்கள் அன்றாடம் வழமையாக நீங்கள் ஓதக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஃபஜ்ருக்கு நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா மிகச்சிறந்தது. ஏன்னா அன்றைக்கு நாள் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே அல்லாஹ் நமக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ரொம்ப இனிமையான ஒரு நாளாக நமக்கு அமையும். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் அன்றாடம் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். இந்த சூறாவை நான் ஃபஜ்ருக்கு 10 முறை வழக்கமாக ஓதிட்டு வர்றேன். அன்றைக்கு நாள் முழுவதும் எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு நாளாக இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஓதி பாருங்கள். இந்த சூறாவை நீங்களும் விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூறானே சொல்லலாம். எனவே இந்த 2 சூறாக்களையும் அல்லாஹ்வினுடைய உதவி தேடி வரக்கூடிய 2 சூறாக்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளை ஜுமாவுடைய நாளில் நீங்கள் ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு ஒரு இடத்துல அமர்ந்து நீங்கள் 100 முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேளுங்க, அழுது கேளுங்க. இன்னும் சஜ்தாவினுடைய நிலையில் நீங்கள் கேளுங்க. அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தில் நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரும்.
இன்னும் இந்த துல்ஹஜ் 10 நாட்களில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களுக்கு அதிக அளவில் சக்தி இருக்குன்னே சொல்லலாம். உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை நம்ம பயன்படுத்தி அதிக அளவில் அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். இன்னும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்குமே அதிக சிறப்பு இருக்குது. அதிக அளவில் நன்மைகள் கொடுக்குற அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமானதாக இருக்குது. எனவே இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி அதிக அளவில் நன்மைகளை செய்யுங்க. நிறைய அமல் செய்யுங்க. நிறைய துவா கேளுங்க. அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துவாவையுமே கபூல் செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.